புல்லாங்குழல் குட்டி பேய். ஒரு அழகான பச்சை பசேல் நிறத்தில் ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் கடைசியில் ஒரு பழைய பள்ளிக்கூடம் இருந்தது. அந்த பள்ளிக்கூடத்தில் இரவு நேரத்தில் விசித்திரமான புல்லாங்குழல் சத்தம் தினமும் கேட்கும். ஆனால் பகலில் சிரிப்பும் விளையாட்டுமா இந்த பள்ளி இருக்கும். ஆனால் இரவு வந்தால் யாரும் அங்கே போக மாட்டார்கள். ஏன் தெரியுமா குழந்தைகளே? இரவு அமைதியில் தீ பீ பீ என்றொரு புல்லாங்குழல் சத்தம் மட்டும் அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து வரும். அந்த கிராமத்தில் கண்ணன் என்ற ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லும் அளவுக்கு அவன் ரொம்ப தைரியமானவன். அவன் நான் இரவில் அந்த பள்ளிக்குச் சென்று அங்கு எப்படி சத்தம் கேட்கிறது என கண்டுபிடிக்கிறேன் என கூறினான். ஒரு நாள் நிலாவின் வெளிச்சத்தில் இரவில் கண்ணன் மெதுவாக அந்த பழைய பள்ளிக்கூடத்துக்கு போனான். அங்கே நிலா வெளிச்சம், இரவில் காற்றில் மரங்கள் சரசரவென சத்தம். அப்போது திடீரென்று டாப் கிரீக் கிரீக் என பள்ளிக்கூட கதவு தானாகவே திறந்தது. அந்த தைரியக்கார கண்ணன் இதயம் தக் தக் என்று அழித்தது. அப்போ வெள்ளை நிற உடை போட்டு ஒரு குட்டி பேய் தோன்றியது. அதன் கையில் ஒரு புல்லங்குழல். அந்த வெள்ளை நிற உருவம் அந்த சிறுவனை பார்த்து, பயப்படாதே கண்ணா என்று மென்மையான குரலில் அந்த பேய் பேசினது. நான் கெட்ட பேய் எல்லாம் இல்லை. நானும் உன்னை போல் இந்த பள்ளியில் படித்த ஒரு குட்டி மாணவன். இந்த பள்ளியில் எங்கு பார்த்தாலும் ஒரே குப்பை, ஆங்காங்கே சுவற்றில் கிறுக்கல். இவைதான் என் கோபத்திற்கு காரணம் என கூறியது. சுத்தமாக வைத்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என கண்ணனிடம் கூறிய பேய் திடீரென மறைந்தது. அடுத்த நாளிலிருந்து கிராமத்து குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தை சுத்தம் செய்தார்கள். பள்ளியை சுற்றி மரம் நட்டார்கள். இதனை பார்த்த அந்த பேய்க்கு ஒரே சந்தோஷம். அந்த நாள் முதல் இரவில் பயமில்லை. புல்லாங்குழல் சத்தம் இனிமையான இசையாக மாறியது. குட்டி பேய் பாதுகாப்பு தேவதையாக மாறியது. மாணவர்களும் ஊர் மக்களும் மிகவும் சந்தோஷமாக இருந்தனர்.